வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 12 மற்றும் 13ஆம் தேதி ஆட்டோவில் 200 பேர் வீதம் கிரிவலப்பாதையில் இருக்கிற சாது சன்னியாசிகளுக்கு அன்னதானம் கொடுத்தோம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ பின்னாடி வரும், பாருங்க. அதே போல சண்முகம் தாத்தா வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு சண்முக தாத்தா வீடியோ இணைச்சிருக்கேன். அவர் வர சொல்கிறாரு, ஊருக்கு வாங்க, பார்க்கணும், ஒரு வாட்டியாவது வாங்கன்றாரு. நம்ம போனால் அவர் வரேன்னு சொன்னார்னா அது கொஞ்சம், நான் இது பல வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா சரி போனோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், இந்த மாதம் எண்டுக்குள்ளே இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஆனால் அவர் வரன்னு அடம் பிடிச்சாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஸோ அதனால தான் தயங்கி நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். மறுபடியும் நான் போய் அங்கே அவரை ஞாபகப்படுத்தி, திருவண்ணாமலையை ஞாபகப்படுத்தி மறுபடியும் திருவண்ணாமலையிலே வரேன் அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த யோசிச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாகவே ஒரு விஷயம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, நம்ம ஒரு முருகர் கோயில் இருக்குது நம்ம சேலம் கிட்ட. அந்த முருகர் கோயில் நல்லா பிரம்மாண்டமாக முருகர் சிலை அழகாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த முருகர் கோவில். ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல முருகர் கோவில் கட்டணும்னு சொல்லி ஒருத்தங்க இதே மாதிரி சிலை வேணும், இதே மாதிரியே பிரதிஷ்டை பண்ணி இதே மாதிரியே நாங்கள் கோவில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே ஸ்தபதி ஒருத்தங்களை கூப்பிட்டு சிலை செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்களும் சிலை செஞ்சுருக்காங்க. முருகர் உடம்பு கை கால் சிலை செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரில. ஆனால் முருகருடைய உடம்பு கை கால் உடம்பு செய்கிற வரைக்கும் அவங்க கம்முன்னு இருந்திருக்காங்க. அப்புறம் முருகருடைய முகத்தை அந்த சபதி செஞ்சிருக்காரு. செய்யும் போது அவங்க எதிர்பார்த்த அந்த அழகான முருகருடைய முகம் அவங்க செய்ய சொன்ன அந்த சிலையில வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நியூஸ் சேனல் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் இந்த விஷயத்தை பெரிய இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்லையும் நியூஸ் சேனல்லையும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா முருகரை எப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க, என்னடா அப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க, என்னடா முருகரை செய்ய சொன்னால் ஐயனாரை செஞ்சு வச்சுருக்கீங்க, அப்படி இப்படின்னு என்னவோ போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கடவுளை நம்ம மனசார நம்ம மனசில் நம்ம நினச்ச ஒரு உருவத்தை தான் கடவுளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மனசில் நினச்ச உருவம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலைகளை செதுக்கி நம்ம அதுக்கு உண்டான வடிவமைப்பு கொடுத்து நம்ம கடவுளை உருவமாக வழிபடுறோம். ஃபோட்டோஸு அது எல்லாமே அது போல தான். கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆனால் கடவுள் இப்படித்தான் இருப்பார்னு நம்ம முன்னோர்களும் சரி, நமக்கு இது பண்ணவங்களும் சரி, யாருமே கடவுளை பார்த்தது கிடையாது. அவங்கவுங்க மனசில் உண்டான கற்பனையை கடவுளாக வடிவமைச்சு அதை நமக்கு ஃபோட்டோஸு, நமக்கு அதனுடைய சிலைகள், இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் வீட்டில் வழிபடுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதை நம்ம கடவுளாக நினச்சி அந்த ஃபோட்டோவோ சிலையோ அது மேலே நம்ம பக்தியை வச்சு நம்ம வணங்குறோம். ஆனால் இப்போ ஒருத்தங்க ஒரு கோவில் வழிபாடு செஞ்சுட்டாங்க, முருகர் கோவில். ஸோ அதே போல நம்மளும் செய்யணும். ஏன்னா அந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் போகிறாங்க, நிறைய காணிக்கைகள் போடுறாங்க, நிறைய எக்ஸெட்ரா. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணால் நமக்கும் அதே மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முருகனுடைய சிலை முக அமைப்பு கொஞ்சம் இதுவாக வந்ததால் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்காங்க. எவ்வளோ என்னடா முருகர் அப்படி ஆகிட்ட, முருகருக்கு எதனா நோய் வந்துடுச்சா, அப்படி வந்துடுச்சா, இப்படி வந்துடுச்சா, இப்படின்லாம் அந்த பதிவுகள், கமெண்டுகள், அப்புறம் அந்த யூடியூப்ல போடும்போது இதெல்லாம் ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா நம்ம கடவுளை அழகா இருந்தால் மட்டும்தான் நம்ம கும்பிடுவோமா? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம நேரில் வந்துட்டாரு. கடவுள் உருவம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் நம்ம பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. ஆனால் அவர் கடவுள். அவரே சொல்றாரு, நான் தான் கடவுள்னு. இல்லை நீ கடவுளாக இருக்க முடியாது, கடவுள் அழகா இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லி கடவுளை நம்மளே கடவுள்கிட்டே நம்ம பாடத்தை போத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படித்தான் இருக்கு இந்த விஷயங்கள். கடவுள் நமக்கு கடவுளை மனசுல நினைச்சாலே அது ஒரு அழகு. ஆனா அந்த கடவுளுக்கு முகத்தை இப்படிதான் படைக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் கை கால்கள் இருக்கணும், இப்படிதான் உடல் அமைப்பு இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி உருவாக்கி இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனையா உண்டு பண்ணிட்டோம். இப்படி உண்டு பண்ணதால நம்ம பார்க்குற ஒரு விஷயங்கள் கடவுளும் கூட அழகா தெரியணும்னு நினைக்கிறோம். நமக்கு படி அளக்கிற நம்ம படைத்த பகவானே அழகா இருந்தாதான் அவனை வணங்குவேன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பண்ற விஷயங்கள். சரிங்களா? கடவுள் எப்படியும் இருப்பார்.
அவர் முகம் வந்து அழகாக தான் இருக்கணும், அவர் அழகாக இருந்தால் தான் நம்ம போய் பார்த்து பக்தி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நீங்களாம் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு 10% கூட உங்களுக்கு வந்து தகுதி கிடையாது. கடவுளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. கடவுள் வந்து மனதார அவருடைய உருவத்தை வந்து நம்ம வந்து மனசில் எப்படி வேணாலும் இருப்பார், ஆனால் அவர் கடவுள் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த சிலைகளோ அந்த ஃபோட்டோவோ நம்ம போய் வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே நடக்கும். நம்ம கடவுளுக்கு வந்து உருவத்தை கொடுத்து கடவுள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கடவுள் வரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கடவுளை போட்டு கற்பனை பண்ணி ஏதோ ஒரு இடத்துல சிலையில வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆன உடனே அந்த இடத்துல வந்து கடவுளையே பழிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் கேட்குறாங்க. நோய் வந்த மாதிரி வேற அதை நான் சொல்ல முடியல, இந்த நோய் வந்த மாதிரி இருக்கிறாரு முருகன், இந்த நோய் வந்த மாதிரி இருக்காரு அப்படின்னும் போது எனக்கு இவங்களை எப்படிதான் நம்ம புரியல. ஸோ அதனால ஏன்னா இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஆதங்கப்பட்டேன். கொஞ்சம் என்னடா கடவுளுக்கு வந்து கடவுளே அழகா இருந்தால் தான் வழிபடணும்னு நினைக்கிறாங்க பாரு நம்பாளுங்க. ஏன் கடவுள் கொஞ்சம் அழகு கம்மியா இருந்தா கடவுளை கும்பிட முடியாதா? அந்த கடவுளுக்கு சக்தி இல்லையா? மனசார நம்ம முருகன் நினைச்சா அவன் முருகன் தானே. அந்த முருகன் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி? இப்ப அந்த சிலையை வந்து இவங்க வந்து மறுபடியும் அந்த சிலையை வந்து அகற்றிட்டு மறுபடியும் வேற மாதிரி சிலை செய்ய போறாங்களாம், அழகான முருகர் செய்ய போறாங்களாம். எதுக்குங்க? நீங்க இந்த மாதிரி அழகு இல்லைன்றதே நீங்க உலக ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க. அந்த முருகனை தேடி நீங்க நிறைய பேர் போவாங்க. முருகர் அழகா இருந்தாதான் தேடி வருவாங்கன்னு இல்லை, இந்த மாதிரி அழகு இல்லாம வடிவமைப்பு வந்ததுக்கே இன்னைக்கு வந்து ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு நிறைய பேர் உங்க கோவிலை தேடி வராங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நான் உங்களன்னு சொல்லலைங்க, நான் பொதுவாக மக்களை சொல்றேன். கடவுள் வந்து அழகா இருந்தால் தான் நான் கும்பிடுவேன்ற ஒரு எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. ஓகேங்களா? கடவுள் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? பிச்சைக்காரன் வேஷத்துல ஃபுல்லா வந்து முடி தாடி கீடி அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கை கால் எல்லாம் சிறங்கு அப்படி கூட இருக்கலாம் கடவுள். ஆனா கடவுள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு கடவுள்கிட்ட போனாலே நல்லா சந்தன வாசனை தான் வரணும், கடவுள்கிட்ட போனாலே பன்னீர் வாசனை தான் வரணும், அப்படியே கடவுள்கிட்ட போனாலே கடவுளுடைய முகம் ரொம்ப அழகா இருக்கணும், மீசை இப்படி முறுக்கி இருக்கணும், காது இப்படி வளைஞ்சிருக்கணும், கழுத்து கொஞ்சம் நல்ல இதுவா இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சு கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பக்தி கண்டிப்பா கடவுள் மேல இல்லைங்க, உங்களுடைய கற்பனை மேலதான். உங்களுடைய கற்பனை மேலதான் நீங்க உங்களோட பக்தியை செலுத்துறீங்க. உங்க கடவுளை நீங்க மனசார நீங்க கல்லை கூட கடவுள் நினைச்சு அந்த இந்த கல்லுக்கு சக்தி இருக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சு அந்த கல்லை வணங்கினா கூட அந்த கடவுளுக்கு உண்மையாலுமே உங்க மேல வந்து ஒரு சின்ன இறக்கமாவது வருங்க. ஆனா இதுனா ஒரு கல், இந்த கல்லையாடா கும்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பக்தியில கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தங்க. இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். தயவு செய்து சொல்ற, கடவுளை வந்து அழகா பார்க்காதீங்க. கடவுளை வந்து மனதார நீங்க கல்லை நினைச்சு வழிபட்டாலும் புல்லை நினைச்சு வழிபட்டாலும் கடவுளுக்கு உருவம் கிடையாது, அருவம் மட்டுமே. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நம்ம தான் கடவுளை வந்து இந்தந்த உருவம் அப்படின்னு நினைச்சு நம்ம மனசாந்திக்காக நம்ம கும்பிடுறோம். இப்போ நம்ம சாமி ரூம் மட்டும் சில நாட்கள் தீட்டான நாட்கள், சில நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்ற நாட்களில் சாமி ரூம் மட்டும் லாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் சாமி ரூமில் மட்டும்தானே இருக்காரு, கடவுள் அந்த ஃபோட்டோக்குள்ளே மட்டும்தானே இருக்காரு. என்னங்க நீங்கள், கடவுள் தாங்க இந்த பிரபஞ்சம் தாங்க கடவுள், காத்திலே இருக்கிறவர் தாங்க இறைவன். நம்மளுடைய ஒரு நொடியும் ஒரு செகண்டையும் வாட்ச் பண்ணி கொண்டிருப்பவர் கடவுள். கடவுளுக்கு உருவம் கிடையாது, அந்த உருவத்தை கொடுத்தது நாம் மட்டுமே. ஸோ அதனால சிவபெருமான், அதுக்காக நீங்க அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அப்பெல்லாம் அவங்களாம் இல்லைன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. அந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்தவங்க நம்ம, உருவம் கொடுத்த நம்ம தான் அந்த கடவுளை வந்து வழிபடணும். ஸோ நம்மளே வந்து அந்த கடவுளை வந்து இல்லை இந்த உருவம் கொஞ்சம் அப்படி இருக்கு, ஸோ அதனால இது கடவுள் இல்லை, வேற உருவத்தை வச்சாதான் நம்ம இந்த இடத்துல வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்ல வரனே தவிர, கடவுளுக்கு எப்படி உருவம் இருந்தாலும் சரி, கடவுளை வழிபடுவர்கள், மனதார வழிபடுவர்கள் கடவுளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள். கடவுள் இப்படித்தான் இருக்கணும், என் இஷ்டத்துக்கு தான் கடவுள் வரணும், எனக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து அழகு சாதன பொருட்களில் பார்க்குற மாதிரி கடவுளை பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க, என் மனசார நான் பேசினேன். ஸோ இதில் எதனா தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. கடவுளுக்கு மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், எப்படியும் இருக்கிறார். அழகாத்தான் இருப்பார் கடவுள் அப்படின்றதுல கிடையாது, எப்படியும் இருப்பார் கடவுள். தங்கத்தில் இருந்தாதான் அவர் வந்து கடவுள், கல்லில் இருந்தால் அவர் கடவுள் கிடையாது அப்படின்லாம் திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக கடவுளை மனதார வழிபடுங்க. சரிங்களா?
நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ்க்கு இன்னை வரைக்கும் அன்னதானம் கொடுத்து உதவி செய்துட்டு வர அனைத்து அன்பான சப்ஸ்கிரைபர், ஸ்பான்சர், வியூவர், நீங்கள் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வேண்டும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்பா வினோத் சார் உங்கள்கிட்ட பேசணுமா? பேசுங்க. வினோத் சார்கிட்ட கேளுங்க, பேசுங்க. அப்பா வினோத் அண்ணே உங்கள்கிட்ட பேசணுமா? பேசுங்க. சாப்பிட்டாங்களா? 3 நேரம் நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும் 3 நேரமும். சொல்லுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க. தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, வினோத்குமார் சார் அங்கே இருந்தால் நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன், இங்கே என் கூட இருந்தால் கவலைப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 தடவை சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே இருந்தால் நான் கவலைப்பட தான் செய்வேன், இங்கே இருந்தால் தான் நான் கவலைப்படாமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்களா தாத்தா? சொல்லியாச்சு. வினோத்குமார் சிங் இங்கே வந்தால் உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க. சந்தோஷம். அவங்க இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அப்போ சொல்லுங்க. இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, இருந்தால் சந்தோஷம். உங்க மேலே சந்தோஷம், உங்க மேலே சந்தோஷம். வினோத்குமார் சாரை பார்க்கணுமா நீங்க? அப்ப கூப்பிடுங்க. நீங்க வந்து சேரணும். இப்பொழுது நடைபெறுகிறது. ரொம்ப நாள் ஆச்சா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்மா. வர சொல்லுங்க, கூப்பிடுங்க, வந்துருவாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு போங்க. சரி, வர சொல்றேன், நான் போன் பண்ணி சொல்றேன். அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அன்னதானத்துக்கு உதவி பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க ஐயா, வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா, நீங்க அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம். அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும், சீர சிறப்புமா வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய வாழ. சாப்பிடும் உங்களுக்கு 1-2 சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம், சாமியோட சாப்பாடு, எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டின்னு சாப்பிடும். ஓம் நமச்சிவாய நமக. நீங்க அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம், கடவுளோட பிரசாதம், நல்லபடியா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நம. சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம். தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும், உதவி பண்ணுவோம், எல்லாருமே நல்லா இருக்கும். நமச்சிவாய். வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நம. ஐயா, அண்ணாமலையார் உண்ணாமலையும் சார்பா அன்னதானம் இன்னைக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணும், சீர சிறப்புமா வாழணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கும். நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும் பாட்டி. சரி, சாப்பிடுங்க. சரி பாட்டி, சாப்பிடு, உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. பூண்டா சாப்பிடு. அங்கே யாரும் இல்லையா ஐயா? எந்த அம்மா? லேடி அம்மா வாங்குவாங்க கடையில் கடை வச்சு. அப்புறம் நீங்கள் அங்கேயே வந்துருக்கலாம்ல. சரி சரி.
ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க. லட்சுமி பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகிராமா. நீங்கள் அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம்மா. சரி, சந்தோஷமா சாப்பிடுங்க. ரெண்டுமே வெள்ளை சாதம் தான். நமச்சிவாயம்மா. வரம்மா வரம்மா. சரி நல்லா இருக்கணும். சரி. நல்லா நடிக்காது வாழணும். சரி. யார் என்ன பண்ணாலும் என் பிள்ளைய காக்கக்கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கும். பிறகணும். ரொம்ப சந்தோஷமா. சார் பொறுமையாகும் பொறுமையாகும். வாங்க ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். மறுபடியும் இங்கே வந்துட்டீங்களா? வெயில் சரி சரி. எங்கெல்லாம் வந்துருங்க. சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. தாத்தாக்கு அவருக்கு ஒன்றா ரெண்டா? ரசமா மோரா? சரி. சிவாய் நமக்கு. நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. பத்திரமா போங்க. தம்பி உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? நமச்சிவாயம். அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணது நல்லா இருக்கும். வாங்க ஐயா. ஐயா நமச்சிவாயா. இதோ வந்துட்டேன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையார் இன்னைக்கு அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா ஐயா? சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாயம். அவருக்கு மோர் குத்துட்டுமா? சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க ஐயாக்கா. கொடுத்துறேன் ஐயா. கீழே வச்சுட்டுமா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க சாமி. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால இன்னைக்கு அன்னதானம். சாப்பிடுங்க சாமி. ஒண்ணா நீங்க சாப்பிடலையா? இல்லை. சிவாய நமக்கு. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. நமச்சிவாய. உங்களுக்கு ரெண்டு சாப்பிடுங்க. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு சாமி நமச்சிவாயம். அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு சாமி ரெண்டா? சரி. தண்ணி வேணாமா? தண்ணி இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா வாங்க ஐயா. சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. பாத்திரம் உங்களுக்கு சாமி ஒன்றா ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மன கரோகரா. அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. தாத்தா வாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சரி. சிவாய நம்ம. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சாமி உங்களுக்கு ஊருக்காதானா? ஊருக்காவா? பூண்டு ஊருக்கா இருக்கும். அது நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. என்ன மூணே பேர் தாங்கிறீங்க? இன்னொருத்தர் இருப்பாரு பேசாமல் இருப்பார். ஆந்திராக்காரர் காணோம். அவர் ஊருக்கு போயிருக்கார். சரி ஐயா. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? சிவாய நமக்கு. அன்னதானம் உதவி பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. வெள்ளை சாப்பாடு எல்லாமே வெள்ளதான். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக்கு. ஐயா ஆறு லட்சமே. ஏஆர் ரஹ்மான் பாட்டே போட்டோம். ரெண்டு தானே ஐயா? ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டீங்க.
ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. கேட்டு கேட்டு அந்த சவுண்டு தான் சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய். பார்த்து பார்த்து சாப்பிடுங்க சாமி. பார்த்து வாங்க, பொறுமையாங்க. என்ன ஐயா, ரெண்டா? இந்த தாத்தா எங்க போயிட்டாரு? சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே. வந்துட்டாரா? ஓம் நமச்சிவாய. ஐயா கிட்டே சாமி. ஐயா நல்லா இருக்கிறீங்களா? பாறையிலே படுத்துறீங்க. ஒன்னா ரெண்டா? இந்த வரேன் ஐயா. அப்படியா? சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார். இப்படி இப்படி இப்படி. நமச்சிவாய. நமச்சிவாய. கார்ல வந்தா கார்ல வரையா ஆட்டோல வரையா? வேஷ்டிலாம் கட்டிக்கிறா? தாத்தா பத்திரம் விட்டுற போற. எப்படி அவரு தரேன் தரேன். சொல்லுமா ஏங்கடா. ஓம் நமச்சிவாய. சாப்பாடு வாட வாட. ஏய் அவன் தைரியம் பண்ணிட்டுறான். என்ன வேணும்? ரத்தம். இந்த ரத்தம். இந்த ரத்தம். ஏய் பாத்துறடேப்பா. நீ சாப்பிட்டியா? போதுமா? என்ன சாப்பிட்ற? ஆடாம பேசுற. சரி சாப்பிடு. தாத்தா போயிட்டு வரட்டுமா தாத்தா? வேற என்ன விசேஷம்? வராரு உங்க பேரன் பின்னாடி வந்து இருக்கிறார் பார்க்கறதுக்கு. சரி கவலைப்படாத தாத்தா. இங்க இருக்கிற எல்லாரையும் பேரனா நினைச்சுக்கோ, பையனா நினைச்சுக்கோ. வராரு வராரு பையன் வராரு. சரி சரி போயிட்டு வரட்டுமா? சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு தாத்தா. சாமி உங்களுக்கு ரெண்டா? ஆமாம் சார். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நந்திசாமி உங்களுக்கு ரெண்டா? ரெண்டா? ரெண்டு மாமல்லை. சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. குருஜி ஐயா ஒயிட் ரைஸ் வேணுமா வெள்ளை சாதம் வேணுமா? வெள்ளை சாதம். ஒயிட் ரைஸ் வேணாம். சரி ஒயிட் ரைஸ் என்ன வெள்ளை சாதம் என்ன? வெள்ளை வெள்ளை உணவு தான். ஊரு வேணுமா? பூண்டா? பூண்டு பூண்டு என்ன விலை விற்குது? 200 பூண்டு. 200 அதான். அக்கா நேற்று போட்டாச்சுக்கா கீரை. ஞாயிற்றுக்கிழமை கீரை கிடைக்க மாட்டேதுன்னு. சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னாச்சு? கொட்டிடுச்சுன்னா என்னாச்சு? கொத்திடுச்சா? பாம்பா? எப்போ? பத்தாவது இல்லை உங்க வேற அடிக்கிறாங்க. ஓ இந்த சோறு தான் நெசம். சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிட்டு பத்திரமா போங்க. ஒரு ஊருக்கா. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு பாபா ஐயா நமச்சிவாய. ஐயா இன்னும் தச்சுன்னு இருக்கிறீங்க. ஒரு டெய்லர் மிஷின் வாங்கி தட்டுமா? எங்களுக்கு சட்டை பேண்ட்லாம் தச்சு கொடுங்க. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. ஐயா ரெண்டு தானே? சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க பத்திரமா சாப்பிடுங்க. வரேன் ஐயா. சரி ஐயா. ஒன்றா ரெண்டா சாமி? எப்பயுமே மாமரம் 2 தான். மாமூல். ஆமாம். அது எந்த மாற்றமும் இல்லை. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மனு கரோகரா. நல்லா இருக்கணும் ஐயா எல்லாரும். மோர் விரும்பி சாப்பிடுவார். அவர் வரலையா? டோன்ட் பேர். சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா.
ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக்கு. தாத்தா கால் வலி எப்படி இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்ல, வலி இருக்கு. சரி சரி. அதான் எண்ணெய் தேய்க்கிற போல இருக்குது. என் தேங்காய் வீக்கம் குறையவே மாட்டேங்குது தாத்தா உனக்கு? குறைஞ்சிருது, திரும்ப வந்துருது. அதான் நிவர்த்தி ஆக மாட்டேங்குது. 2 வாட்டி கிரிவலம் போயிட்டு வந்துரு. சரியாயிடும். வேணா இன்னும் ஊருக்கு கிளம்புற மாதிரி பையே சட்டை நட பழகிறேன் சார். நட பழகிறீங்க இப்பதான். நட வண்டி வாங்கி தட்டு. அது வேண்டாம் நடக்கிறேன். சரி பயந்துட்டு வந்தேன். ஏன் பயப்படுறீங்க? நான் சிங்கமா புள்ளியா விட்டுட்டு போயிட்டு வண்டியிலே இருங்க. அப்போ ஐயா உங்களுக்கு மோரா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையா இருக்கிறவர் யமலிங்கத்துக்கு யமகிட்ட வா இல்ல ஐயா ஒன்னா ரெண்டா ஐயா செம்பாக்கு எது எடுத்துட்டு வரல, அந்த கடையில இல்லை. ஐயோ நான் தரும் போதெல்லாம் சாப்பிட்டேன்னுவே. சாப்பாடு போட்டா சாப்பிடுமா? குழம்பு இல்லையா? அதுக்கு தகுந்த குழம்பு இல்லையா? 1 மணிக்கு தான் கிடைக்கும். ஓ சரி வெயிட் பண்றீங்க. சரி செம்பா நாளைக்கு எத்தனை வரேன்? சாப்பிட்டு செக் பண்ண ஆட்டோலாம் கரெக்டாக தான். அந்த நைனா பை செக் பண்ண 3 பை வச்சுக்கிறாரு. 2 தானே பாக்கெட்ல ஒரு பைக்கு தான். ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலையம்மனு கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் தாத்தா. பார்த்து எத்தனை போவியா? பத்திரமா போ. போயிட்டாங்க. தேங்க்யூ ஐயா. வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இவர மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். பஞ்சாயத்து 4 5 சரி. எனக்கு அட கண்ணு சொல்லியா கை கழிச்சு என்ன வேணாம் நினைச்சுங்க. பார்த்தா சாப்பிட நமச்சிவாய் ஐயா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம் ஐயா. அருணாச்சல சிவா. ஓ நம சிவாயம். தர்மம் பண்ணவங்க, உதவி செஞ்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலையார் வேண்டிக்கிறோம். நல்லா இருங்க. யூடியூப் பார்த்துங்களுக்கு ஓ நுஸ்தசாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. எல்லாரும் ஓஹோன்னு ஞாயிற்றுக்கிழமை இல்ல சந்தோஷமா இருங்க. ஓ நமச்சிவாயம். கீரை போட்டோம்ல, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க மாட்டேது ஐயா. ரொம்ப சிரமமாகுது. அருமையா தேன் மாதிரி இருந்தது. ஆமா நானே 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டேன். நம்ம 2 கப் இல்லைங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரா 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டேன். சரி போயிட்டு வரியா? சாப்பிடுங்க. சரி நல்லா இருக்கும் தாத்தா. பார்த்து உஷாரா போ. அப்புறம் ஐயா விசேஷம் நீங்க தான் சொல்லணும். ஏன் அங்கிருந்து வந்துட்டீங்க? நட பழகிறனாரு. இப்படி நடந்து பழகினா கூட ஒரு புண்ணியமா இருக்கும். இது வரைக்கும் போயிட்டு இப்படி வந்துட்டாரு. கவுட் காமிச்சாரு. இப்படிதான் வரணும், அப்படி போகக்கூடாது. நம்ம ராங் சைட்ல போவோம். நீங்க சீனியரா அவர் சீனியரா? அவர் சீனியர் இல்லைங்க, எனக்கு அவர் தான் சீனியர். இல்ல அவர் தான் சீனியர். அவர் சின்ன வண்டி தான் ஓட்டினார், நீங்க தான் பெரிய வண்டி ஓட்டு கொடுத்தது யார் இந்த இடத்துக்கு வந்து? அவர் தான் சீனியர். அவர் வந்து இது எத்தனை வருஷம் படிச்சு கத்துக்கணுதுங்க? என்ன படிக்கிறீங்க? பிராக்டிஸ் எடுத்துட்டீங்களா? பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணி தான் இவர் தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு. உத்தரவாதம் கொடுத்தாரு. அம்மா அப்படிதான் 10 பேர் சொல்லுவாங்க போல உங்களை. கொடுத்தீங்களா ஐயா? விவரமா நிறைய பேருக்கு நான் கொடுத்துக்கிறேன். இல்லையா? கொடுத்துருக்காரு. அப்ப அவர் தான் சீனியர். சீனியர் அவர் தான் குரு. இப்ப யாரும் கொடுக்கறது இல்ல. இப்ப எல்லாம் வந்தாங்கன்னா அனுப்பி விட்டுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு சிக்கலா அது கடைசியில. முதல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணிக்கேன். இப்போ ஆளை புதுசுனால சாப்பாடு கொடுத்து அனுப்பி கத்து கொடுத்த குரு முன்னாடி உட்காந்து விசிறி நிற்கிறீங்களே, குருவுக்கு காத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புற அளவுக்கு பெரிய செய்யிட்டாரு குரு. கையில இருக்கிற சாப்பாடு கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்தாருல்ல. ஓம் நமச்சிவாய். சாப்பிடு போ ஐயா. போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா இருங்க, பத்திரமா இருங்க. 1 2 3 பாக்கெட் எனக்கு என்ன குறை? ஒரு பாக்கெட்ல 1000 ரூபாய் கூட 3000 தலைவர் தூக்கி உள்ள போடு. ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிடுறேன். சாப்பாடு அப்புறம் சாப்பாடு 1 2 கொடுங்க. பசி அதான் உனக்கு எத்தனை வேணும்? 3 கூட கொடுங்க. சாப்பிடுறேன். 3 2 சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். இல்ல பத்தாது இல்ல, பத்தம் ஃபுல்லாகுது. ஓம் நமச்சிவாய. என்னது இது? நீங்க பார்த்ததே இல்லையா? மோர் சாப்பிடுங்க. இன்னொன்னு கொடுத்துரு, சேர்ந்தாப்புல வகுறு நிறையட்டும். சாப்பிடுயா? சாப்பிட்டுருவோம்ல. உட்கார சாப்பிடு பாரு. இன்னொன்னு கூட தரேன். போட்டியா? முடிச்சிட்டியா கதையா? 2 சாம்பார் கொடுத்துரு. 2 சாம்பார். 3 கரெக்டாக பாரு. இல்ல இதை வச்சுக்க. சாம்பார் கொடுத்து சாப்பிடு போ. தண்ணி கேன் ஒன்று கொடுத்துரு. ஒண்ணுதான். இல்ல எல்லாமே வாங்கிக்கிறியா?
உட்காந்து சாப்பிட்டு எப்படி காலி பண்ணுறேன்னு பார்க்குறேன். சாம்பார் உள்ளே வந்துருங்க, வண்டிக்கு வேகமாக போவோம். ஓம் நமச்சிவாயம். ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பாக அன்னதானம் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கும், உதவி பண்ணுங்க எல்லாரும். சிவாய நம்ம நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அரோகரா சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உதவி பண்ணங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஐயா, சந்தோஷமா சாப்பிடும். சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா, பத்திரம். ஓம் நமச்சிவாய் நமக. ஐயா அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. கடவுளோட சாப்பாடு இன்னைக்கு சந்தோஷமாக சாப்பிடணும். நமச்சிவாய் நமச்சிவாய். என்ன பாட்டி? ஓம் நமச்சிவாய் நம்ம. தாத்தா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் இன்னைக்கு. உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருக்கணும், சீர சிறப்பாக வாழணும். ரெண்டுமே வெள்ளை சாதம், ஒன்று சாம்பார் ஒன்று மோர். சரி வாங்க தாத்தா, வா தாத்தா. மோர் வேணுமா? மோர் வேணும். சரி சாம்பார் தான். ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம். நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாருமே சாப்பிடுங்க ஐயா. சரி வரட்டுமா? சரி தண்ணிலாம் வச்சுக்கிறியா? சரி சரி பேசுனா. ஓம் நமச்சிவாய். அவரு குடும்பம் புட்டா, அவரை குடும்பம் புடிச்சுட்டா. ஆமாம் எல்லாரும் புஷ்டம். சரி தாத்தா சாப்பிடு. சரி சிவாய நம்ம. ஐயா நீங்கள் அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் ஐயா. அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா. மோர் பத்திரம் பிடிச்சிங்க. சிவாய நம்ம. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அனுப்பிச்சிங்க. அவ்வளோதான். ஏன்னா நேற்று வரல, தூங்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தாங்க. நாங்கள் வந்து தான் டெய்லி தான் வரோம். சிவாய நம்ம. ஐயா வாங்கிக்கோங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. பத்திரம் மோரை பத்திரமா பிடிச்சிங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஐயா கத்தனை ரெண்டா? இல்லை ஒன்று போதுமா? ரசமா மோரா? இது சாம்பாரா மோரா? சாம்பார். சிவாய நமக. சிவாய. சரி நல்லா இருக்குமே ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அரோகரா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. சரிங்க ஐயா, அதை வந்துட்டேன், கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி இதை கொடுத்துட்டு வந்தேன் ஐயா. ஐயா சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. பாத்திரம் பாத்திரம். சரி சரி ஐயா. உங்களுக்குண்ணா ஐயா சாம்பாரா? சாம்பார் ஒன்று போதுங்களா? அவருக்கு ஒன்று. சரி சிவாய நமக. சரி ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சரி பத்திரம் பத்திரம். வாங்க ஐயா. ஐயா போயிட்டு வரட்டுமா? சரி சாப்பிடு. எப்படி இருக்கீங்க? சரிங்க. சாப்பிட்டீங்களா? வாங்க. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா ஐயா. சாப்பிடுங்க பத்திரம். வாங்க ஐயா. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. பத்திரம். நம்ம எத்தனை கொடுக்கட்டும்? ஒன்றா ரெண்டா? ரெண்டு. சரி எங்கே போயிட்டீங்க? ரொம்ப நாளாக காணோம். வெளியே போயிட்டீங்க. சரி என்ன கோயில் குளமா? வேலை விஷயமா? சரிங்க ஐயா. நல்லபடியாக போதா? சரி. சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வாங்கிக்கினேனா? இல்லை நான் ரெண்டு தான். சிவாய நம்ம. மோரை பத்திரமா பிடிக்கும். நமச்சிவாய.
அரோகரா அண்ணாமலையார் அரோகரா கத்திரம் பிடிக்கும் டக்கு சாம்பார் தான் பிரிச்சு பாரு ஓம் நமச்சிவாய. ஐயா ரெண்டுமே சாம்பார் கொடுத்துட்டா மோர் வேணாம்ல? சிவாய நமக. உங்களுக்குண்ணா வாங்க மோர் வேணாமா? நைட்டுக்கு வச்சு சாப்பிடுவியா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. அவர் எங்க தோசை மணி இல்ல குடிக்கு போயிருக்காரு. ஏன் அவர் எப்பவுமே இட்லி தான் சாப்பிடுவாரா? தோசை சாப்பிட மாட்டாரா? 50 இட்லி சாப்பிடுவாரு. நிஜமாவா? 15 இட்லி சாப்பிட்டு நீ கூட சாப்பிட முடியாது. சாதாரண நினைக்காது. சரி சரி சரி. சிவாய நம்ம சிவாய. போட்ட முன்னால சாப்பிட முடியாது. அவர் கொடுத்துருங்க ஐயா. அந்த 15 ஒரு வேலை சாப்பாடு கூட அதுக்கு எதுவும் வேணாம்ல? 10 இட்லி சாப்பிடும் கொஞ்சம் உள்ளது. சரி நீயா அவட தோத்து விடுவ கம்னு அவட பத்தி எங்களுக்கு தான் தெரியாது. சரி 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 நீண்ணா பத்திரம் சாப்பிடுங்க. ஒன்றா ரெண்டா தாத்தா? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. பார்த்து பார்த்து இந்த இது மட்டும் இது பாரு எப்பவுமே பத்திரமா கிட்ட வச்சுங்க அனுப்பிச்சு. சாம்பாரா மோரா? சாம்பார் நமச்சிவாயம். அண்ணாமலையார் கரோகரா. ஐயா வாங்க. சாம்பார். நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஐயா உங்களுக்கு? ஐயா ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. பத்திரம் பத்திரம். ஐயா வாங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாயம். உங்களுக்கு சாமி ரெண்டா ஒண்ணா? ரெண்டு தான். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். வாங்க ஐயா. ரெண்டா? சிவாய நமக. ரோகரா. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. அப்புறம் சாப்பிடு. இது பிடிச்சிங்க ஐயா. உங்களுக்கு ரெண்டா? நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய. சிவாய நமச்சிவாய. ஆமா அப்படியே நேரில் வர வர நான் வந்து வந்துரு. சரி பார்த்து உட்கார. அண்ணன் உள்ளி செதுக்கு போய் கல்லு கல்லு. நான் உங்களுக்கு என்னன்னா மோரா சிவாய நமக. சாப்பிடுங்க. தூக்கத்தை கலைக்கிறேன். இல்லை என்ன தண்டனை கொடுத்துடாதீங்க. இல்லை நேற்று ஊசின்னு தானே. பார்த்து பார்த்து. ஐயா எத்தனை ரெண்டா? மோரா சாம்பார். தூக்கத்தை கலைக்கூடாதுன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு கொடுக்கல அதான் அவர் ஒன்று கொடுன்றது என்ன பண்ணுறது? ஐயா அவர் இன்னுமா கேட்குறாரு ஐயா. வேணா பெருசா இல்லை சின்னதாக தான் இருக்குது. சாப்பிடு சாப்பிடு. இறங்க இறங்க. தாத்தா குத்துட்டியா? நன்றி போயிட்டோம். சிவாய நம்ம சாப்பிட்டு தாத்தா போயிட்டுமா? சரி சரி. ஐயா வாங்க. பாட்டி வாங்க. மீனா உனக்கு ரெண்டு சாம்பாரா? எது நாயனா ஒரு மோர் கொடுங்க. சிவாய நம்ம. சிவாய ரெண்டா கொடுத்தா கூட பரவாயில்ல. மோர் ரெண்டு வேணுமா? வாங்கிக்கோ. அதே வச்சுக்கிறேன். குடிக்கிறதுக்கு கொடுப்பா. குடி சாப்பாட்டுக்கு. சரி கடைசியாக பார்க்குறேன். அப்படி நில்லு. கட்டியா பார்க்குறேன் நெல். ஐயா ஒரு லைனாக நின்னுங்க ஐயா. சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாயம் வாழ்க. தாத்தா உனக்கு எத்தனை? ரெண்டு ரெண்டு ரெண்டு. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா உங்களுக்கு ஐயா? ரெண்டு ஐயா. அண்ணாங்கட்டி சாமி. ரெண்டு பேரும் வெள்ளை சாதமா? ஆமாம் ஐயா எப்பயுமே வெள்ளை சாதம் தான்.
சிவாய நமக சிவாய நமக. சாப்பிடுங்க. உங்களுக்கு எத்தனை சார்? எவ்வளோ வேணாலும் விடுங்க. எவ்வளோ இருங்க, ட்ரே இறக்கி வச்சுட்டு போகிறேன். சிவாய நமக. அதுவும் பத்தாது. அதுவும் பத்தாது. அப்போ நாளைக்கு செஞ்சு எத்தனை வரும்? ஒரு ட்ரை சாப்பிட்டு அது பத்தாதுன்றாரு பாரா. சிவாய நமக சிவாய நமக. 50 இட்லி 50 தோசையா ஐயா? சிவாய நமக நமச்சிவாய பார்த்து உங்களுக்கு ஐயா. அண்ணா மலையாரு கரோகரா. அதான் பண்ணவங்க நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய வாழ். வாங்க. சிவாய நமக. நான் மலையாரு கரோகரா. ஐயா உங்களுக்கு ஐயா என்னாச்சு? கை வீண் கீழயா? பத்திரமா கட்டு போட்டீங்களா? கட்டு போட்டுங்க. பத்திரமா பார்த்துங்க உடம்பு. வண்டியில் போகும்போதா? வண்டியில் போக சொல்லுங்க. பார்த்து என்ன ஒரு ஐயா நீங்கள்? ஆரஞ்சு. சாப்பிடு. நைனா இதா புரியல. ஐயோ பார்த்துட்டாரு. அப்படியா? ஒன்றா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. என்ன செய்றீங்க? 5 கிலோ வரைகிறீங்களா? சூப்பர் சூப்பர். கால் கிலோ மிச்சரா? வாங்கின்னு வரையா? ஸ்பெஷலா சாதாவா? எங்க விடுது இது பேச? குடோன்ல வந்து வாங்கிக்கிறியா? வரையா? வண்டியில ஏறியா? அந்த வண்டி. சரி நாளைக்கு வந்துடுறேன். வேணுமா ஐயா? மிச்சர் வேணுமா? என்ன பொருள் சாப்பிட டாக்டர் சொன்னாரு ஸ்பெஷலா உங்களுக்கு? நேத்தான் இல்லைன்னா வாங்கிட்டு இருப்போம். சரி ஐயா வர ஐயா. அதான் நான் யோசிக்கிறேன். 10 பேர் இருக்கிறீங்களே. ஒயிட் கால் 2.5 கிலோ மிச்சர் வாங்கணுமே யோசிக்கிறேன். அங்க வந்துரு. அதுதான் சொன்னேன் குடனுக்கு வந்துரு. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையாரு கரு. மோர் மட்டும் பத்திரமா பிடிச்சிங்க. நினச்சி பொறுமையா ஐயா. பார்த்து சுடும் பொழுது. செப்பல் போட்டுன்னு வரதானே? செப்பல் தான் கொடுத்துக்கிறாருல்ல, போட்டுன்னு வரதானே? சரி அர்ஜென்ட்டுக்கு அப்படியே வந்துட்டீங்க. போயிட்டு வாங்க. சாப்பிடுங்க ஐயா. வாங்க நமச்சிவாய். பாப்பா 1 2 ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நம. சாம்பார் ஐயா. சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. பார்த்தா என்ன தேடுறாங்களா ஆளு? என்ன தொலைஞ்சிட்டாங்களாமா? அந்த பொம்பளை காசுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போய் எங்கள் கூட வந்து அடுப்பு பெரிய கோட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிங்க தப்பா ஐயா. 1 2 ஓம் நமச்சிவாய நம்ம. இருங்க தண்ணி தரேன். சாம்பார் மோர் சாம்பார். மோரே வேணுமா? சாப்பிடு. ஃபோட்டோ கேட்டேன். சரி சிவாய நமக. மோரே குத்தட்டுமா? சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. அணைச்சி பிடிச்சிக்கையா. ஐயா மறுபடியும் கைக்கு கீழே தானே மேலே ஏற மாட்டேங்குது. என்ன அவ்வளோ நல்லா எண்ண மாட்டேங்குது. தாத்தா தான் பிடிக்க வந்துட்டாரு. சிவாய நம. ஓம் நமச்சிவாய.
நீங்கள் எந்த ஏரியா ஞாபகம்? எவ்வளோ நாள் ஆச்சுமா? அவர் 2-3 வருஷமா இங்கதான் இருக்காரு. ஆனா வந்துட்டு வந்துருவாரு வீட்டுக்கு. இப்ப கொஞ்ச நாளா கோச்சிட்டு வந்துட்டாரு, மறுபடியும் வரவே இல்லை. சரி, அதனால பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு தேடி பாருங்க. இப்போ வெயிலுக்கெல்லாம் நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க, பார்க்கணும். பார்த்தா சொல்கிறோம். வாங்கி சாப்பாடு என்ன வாங்கிக்கோங்க. நீங்க இடம் மாறி மாறி தாத்தா, பராசக்தி கோயில் இருக்கிற, எம்மலிங்க தண்டகிற அப்படி இருக்கு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வரட்டுமா? சாப்பிடு. சாமியா இருக்கு. விட விட எந்த நேற்று பங்கு கொடுக்குறோடியா. ஐயா சாப்பிட்டுக்குதா போட்டுமா நிறைய? சரி சாப்பிடுப்பா. போடுங்க, நேற்றுலையும் சாப்பிடலாம். கோச்சிங் இருக்கிறாரா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடியா? வாங்க ஐயா, வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஒரு நிமிஷம். சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடு. உங்களுக்கு எத்தனை ஐயா? ரசம் இல்லை ஐயா, இன்னைக்கு சாம்பார் மோர். ஆமாம், சரி. ஒன்று போதுமா? நமச்சிவாயம். தாத்தா உங்களுக்கு பட்டின தரையா? 2 அண்ணாமலையாருக்கு அரோகரா. 1 சாம்பாரா மோர் ஐயா? நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த தலையெல்லாம் ஒரு மணி தான் வச்சுட்டாங்க. 2 மழை வந்தாலும் தலை விழுந்துடும். சிவாய நமக. சிவாய. இது மரத்தில் இலையா? ஆமாங்க, தலையில் விழுந்து காட்டி இடம். நமஸ்காரம் ஐயா, வாங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஒயிட் ரைஸ் சாம்பாரா மோர் ஐயா? சாம்பார். ஒரு சாப்பாடு போதுமா? ஓம் நமச்சிவாய். அவர் எங்க ஐயா? மைசூர் பாக்கு ஐயா? பாதுஷா ஐயா இல்ல, மைசூர் பாக்கு ஐயா. ரவுண்டிங் போயிட்டாரு. ரவுண்டிங் ஊரா போயிட்டாரு. தெம்பு இருக்குது. அவருக்கு சாம்பாரா மோரா? ஒரு பக்கம் உட்கார மாட்டார். அவர் 200 ரூபா இருந்தா ஒரு கணக்கு போடுவார். அவர் ஒரு கணக்கு போடுவார். 2000 ரூபா இந்த ஊருக்கு பழமா பார்ப்பாரு. சாப்பிடுங்க நமச்சிவாய். இந்த மாதிரி. சரிங்க ஐயா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். உண்ணாமலை சார்பா அன்னதானம் கொடுத்த எல்லாருக்கும் ஓம் நமச்சிவாய். செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணுங்க. யூடியூப் பார்க்குறவங்களுக்கு ஓம் நமச்சிவாய். செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும் ஐயா. சந்தோஷம். உண்மைதான். ஐயா உங்களுக்கு 2? ஆமாம். ஏன்னா 2 மணி ஆளை காணும். நீ கந்தி குப்பமா? அது எங்க இருக்குது? திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி பைபாஸ். ஓஹோ, அங்கே ஜில்லுக்குதா? ஆமாண்ணா, அது நல்ல மழை, நல்ல குளிங்க ஏரியா. பரவாயில்லையே. ஒரு அப்படியே கொஞ்சம் எத்தனை வரத்தாலும் நம்ம இருக்கான். ஒரு 500-1000 ஏக்கராவுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி வச்சு நடத்திட்டு. ஆமாம், பக்கத்தில் சத்தம் போடாமல் இருக்கணும்னுவாங்க. ஐயா பொறுமையாக வாங்க. ஓம் நமச்சிவாய நம்ம. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிட்றதுலாம் வாங்கிக்கோங்க ஐயா. ஐயா சாம்பாரா? இப்படி வந்துருங்க, எல்லாரும் இப்படி வந்துருங்க. வண்டி வேகமாக பறக்கிறாங்க. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. சிவாய நமக. சிவாய நமக. மணி ஒரு நமச்சிவாய வாழ்க. அவருக்கு சாம்பாரா? அவருக்கு சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஐயா சாப்பிடுங்க. சரி. ஓம் நமச்சிவாய நமக. அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. நமச்சிவாய தரதா. உங்களுக்கு 1 2 ஐயா? வேணா. சிவாய நமக. சிவாய நமக. உங்ககிட்டே தான் இருக்குது. சரி. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 1 மோரா?
சிவாய நம சிவாய நம. ஐயா உங்களுக்கு 2 ஐயா. நமச்சிவாய வாழ்க. பார்த்து பார்த்து ஐயா அண்ணா 2 அண்ணா. சிவாய நம நமச்சிவாய வாழ்க. அவருக்கு எந்த பயமும் இல்லை, அதனால போட்டுக்கிறாரு. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல ீங்கிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உனையே மாற்றி ஓடாதுளத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சல ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல ஒளியை தடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சல சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்த